அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் தான் இருக்கோம். இந்த இடத்த பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த இடம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்கன்னு. பார்த்துட்ருக்கும் போதே திடீர்னு மழை வந்துருச்சு. சாதாரணமாக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் மழை வேறு நல்லா பெய்யும் போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சரி நம்ம எங்கேயாவது போய் ஒரு கூடாரத்தில் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு போகும்போது, அந்த கூடாரத்துக்கு போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரே முயலுங்க. முயல்லாம் அங்கே வளர்க்குறாங்க. நீங்களே பாருங்கள் அந்த முயலை எவ்வளோ அழகாக க்யூட்டாக நல்லா ஒயிட்டான முயலுங்க இது. அந்த முயலை மட்டும் பார்க்கலான்னு பார்த்தா கூடவே ஒரு குட்டி அங்கேருந்து இறங்கி வராங்க. அவங்க அம்மாவோட எவ்வளோ அழகாக விளாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த குட்டி என்ன தெரியுமா நினைக்கிது, நீங்கள் என்ன ஒரு ஆள் தானே நீங்கள் பார்த்தீங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு அந்த குட்டி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தா அங்கே இன்னும் அழகாக நிறையா குட்டிங்க இருந்தாங்க. நம்ம வெள்ளையாக தானே நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். வாங்க நம்ம கருப்பாக இருக்க முயல் குட்டிங்களை பார்க்கலாம். கருப்பாக இருக்க முயல் குட்டியை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. சரி மழை ஒரு வழியாக விட்டுருச்சு. சரி வெளியில் இருக்க மீதி ஷூட்டிங் ஸ்பாட்ஸை வந்து நல்லா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்கும் போது அங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. நிறையா பேர் அவங்கவுங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சரி மழை விட்டுருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு போனதும் நல்லா கொட்டுற மழையாக இருந்துச்சா, ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் எங்கள் பெரியம்மா கிட்டே நாங்கள் சொன்னோம். அவங்க சரி சூடாக நான் போண்டா போட்டு தரேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே அடுப்பை பற்ற வச்சாங்க, கடாயை எடுத்து வச்சாங்க, எண்ணெயை ஊற்றுனாங்க, சரசரன்னு போண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. போண்டா போட்டு முடிச்சுட்டு அதோடு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்ருக்கோம். எப்படா எங்கள் தட்டுக்கு வரும், நம்ம இந்த கொட்டுற மழைக்கு சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தோம். போட்டு முடித்ததுமே சீக்கிரமாக எங்கள் தட்டுக்கெல்லாம் வந்துருச்சு. வந்ததுமே நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுமே அடுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு சாப்பாட்டுக்கு யோசிக்கும் போது எங்கள் பெரியம்மா உடனே வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரியாணிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் குயிக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா பொருளுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டாலே போதும். செஞ்சு கொடுத்துட்டாலே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க டக்கு டக்குன்னு. ஒரு வழியாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வழியாக நாங்கள் பிரியாணியும் செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரியாணி மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க, சிக்கன் 65யும் இருக்குது, அதுவும் நாங்கள் வறுத்து செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ரொம்ப பசி வந்துருச்சு, இலையில சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு. என்னென்னலாம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்கிறத நீங்களே பாருங்கள். சாப்பாடு வச்சுட்டாங்க. நாங்கள் நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடித்தோன்னே இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரம். கொடைக்கானல் வந்ததே எதற்காகங்க, ஃபயர் கேம்பை பார்க்காம மிஸ் பண்ண முடியுமா? ஃபயர் கேம்பை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் 3 டேஸாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் மொத்தமாக 45 பேர் வந்தவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக. எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டது எங்கள் அண்ணன் தான். இப்போ நீங்கள் அவரை தான் பார்க்க போகிறீங்க. இவருக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.